பிரின்சஸ் ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம்ஸ் அண்ட் அக்சசரிஸ்லாம் பார்த்துக்கலாமா. இது வந்து நான் ஜாஸ்மினோடைய இந்த ட்ரெஸ். ஸோ இந்த கலர் வந்து ஜாஸ்மினோட அந்த ட்ரெஸ்ஸோட கலரோட மேட்ச் ஆகும். ஒரு மாதிரியான காக்கா முட்டை தான் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ளூ. ஸோ அந்த ப்ளூ ஷேட் தான். இதுக்கு ஒரு கோல்டன் ஆர்கன்ஸா ஷால், அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ பேங்கிள், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு ஸ்டோன் வச்ச ஒரு ரிங்கு, அப்புறம் ஒரு நீடில் பேங்கிள். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஸ்க்ரூ டைப் பேங்கிள் மாதிரி. அப்புறம் இது வந்து லவ் டைப்பு ஒரு நெக்லஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு காஜல், கீழே பியால் வச்சாப்பில் ஒரு ட்ராப் இயரிங். சிண்ட்ரெல்லாக்கு எவனோ இந்த மாதிரி கீழே உள்ள இதில் வந்து பியால் வச்சு, மேலே வந்து ஜம்கி டிசைன்ஸ் வச்சு, இந்த பியால் தான் இது வந்து மெயின் அட்ராக்ஷன். ஸோ கீழே பியால் வர்றதுனால நம்ம பியால் நெக்லஸ் தான் இது எடுத்துருக்குறோம். பியால் நெக்லஸ் வந்து இந்த சிண்ட்ரெல்லா காஸ்டியூம்ஸ்க்கு செம்ம மேட்ச் ஆகும். ஸோ இதுக்கு இயரிங்லாம் தேவையில்லை, க்யூட்டாக இருக்கும் பார்க்க. அப்புறம் நம்ம ஸ்லீப்பிங் பியூட்டி, இதுக்கு வந்து இந்த செரி இயரிங் எடுத்துக்கிறோம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. அப்புறம் வந்து ஒரு கோல்டன் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச ப்ரேஸ்லெட், அப்புறம் இந்த மாதிரி நம்ம மெயின் ட்ரெஸ், நம்மளோட ஸ்லீப்பிங் பியூட்டி யாரோட ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது நான் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணது தான். நான் காட்டுற எல்லாமே கஸ்டமைஸ் ட்ரெஸ் தான். அக்சசரிஸ் மட்டும் தான் மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் ட்ரெஸ்க்கு வந்து இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டோம்னா நல்லா க்யூட்டாக பார்க்க பிரிட்டி அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறத விடையோ இல்லை ரெடிமேடில் வாங்குறத விடையோ இந்த மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் நல்ல பெஸ்ட் டைலரை சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறங்க. பாய்.